இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஆஞ்சநேயரை நம் தலையாலும் கைகளாலும் வணங்கிக் கொள்கிறோம். ராமன் எங்கெங்கெல்லாம் இருப்பாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். ஒரு மாறுதலுக்கு சில இடங்களில் ஆஞ்சநேய சுவாமி எங்கெங்கெல்லாம் இருப்பாரோ அவ்விடத்தில் ராமனும் சேர்ந்து இருக்கலாம். பல கோயில்கள் ராமனுக்கு முக்கியத்துவம், ஆஞ்சநேயர் இரண்டாவதாக இருப்பார். சில கோயில்களில் பெயரே ஆஞ்சநேயருடைய திருநாமத்தால் தான் இருக்கும். முதலில் அவர்தான் எழுந்தருளி இருப்பார், பின்னால் தான் ராமன் வந்து கோயில் கொள்வார். மாத்வ சம்பிரதாயத்திலே முக்கியமான பிராண தேவதையாக ஹனுமான் ஆஞ்சநேயரே ஒத்துக்கொள்ளப்படுகிறார். ஏன்? வாயுகுமாரங்கிறதுனால மட்டுமில்லை, அவர்தான் ராமனுடைய உயிரையே மீட்டு கொடுத்தவர், லக்ஷ்மணனை ரட்சித்தவர், சீதையே காப்பாற்றியவர். அப்ப அவரைத்தானே பிராணதேவதைன்னு சொல்ல வேண்டும். வியாசராஜ சுவாமி 732 இடங்களில் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தார். அவைகளுள் ஓர் கோயிலைத்தான் இப்போது நாம் தரிசிக்கப் போகிறோம். கிண்டி கருகே மாங்குளம்ங்கிற இடம், சென்னை பட்டணத்தில் மிகவும் சந்தடி நிறைந்த இடம். சிறு சிறு தொழிற்சாலைகள், பட்டறைகள் என்ன பலதுக்கு நடுவில் தனக்கே உரிய சாந்தமான திருவுருவத்தோடே ஹனுமான் எழுந்தருளி இருக்கிறார். வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில், வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை சுற்றில் எங்கு பார்த்தாலும் ஆங்காங்கு தொழிற்சாலைகள், அதனுடைய சத்தம், நெருப்பு காய்ச்சி ஊற்றுமிடங்கள், பட்டறைகள், இரும்பை அடித்து செம்மட்டியால் அடித்து நீட்டி வளைத்து அதை சரியான உபகரணங்களாக ஆக்கும் இடங்கள், இது அனைத்துக்கும் மத்தியத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார். முகப்பில் சேவிக்கும் போதே ஓர்புறத்தில் கதையையும் மற்றொரு கையால் சஞ்சீவி மலையையும் ஏந்தி கொண்டு ஆஞ்சநேயர் உள்ளார். வெட்டிவேர் மாலை சாத்தி இருக்கிறார்கள். வெயில் காலமாக இருந்தால் அவருக்கு குளிர்ச்சி ஏற்படட்டும் என்பதற்காக பண்ணப்பட்ட உபச்சாரம். கோயில் வாசலிலேயே ஒரு பெரிய துளசி மாடம் அந்த கோயிலுக்கே அழகூட்டுகிறது. துளசி மாடத்தை சுற்றி ஓர் பக்கத்தில் ஆண்டாளுடைய திருவுருவம், ஓர் பக்கத்திலே பாமா, ருக்மிணி ஆகியவர்களோட கண்ணன் எழுந்துருளி உள்ளார். எதிர்த்தார் போலே ஸ்ரீ ராமச்சந்திரன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் ஹனுமானுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். மற்றொரு புறத்தில் கஜலக்ஷ்மி கோயிலுக்கே செல்வச் செழிப்பை சேர்த்து கொண்டிருக்கிறாள். துளசி மாடத்தை வலம் வந்து நமஸ்கரித்துவிட்டு கோயிலுக்குள் செல்கிறோம். அந்த காலத்துக்கு கருங்கல் கட்டடம். ஆனால் இப்போது பல விஷயங்களை புதுமைப்படுத்தி புதுப்பித்து கோவிலை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். எப்போதும் கோயிலுக்கு நாம் புனருத்தாரணம் பண்ணுகிறோம் என்றால் அதனுடைய பழமையும் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம், இந்த கோயிலுக்குன்னு உண்டான மரம் அரச மரமும் வேப்ப மரமும்
இரண்டும் ஒரு சேர வளர்ந்துள்ளன. அதுவும் அழகு. இயற்கை வனத்தோடே உள்ளது. இவர்களையெல்லாம் சேவித்து கொண்டு இனி கோயிலுக்குள் போகப் போகிறோம். அதற்கு முன்பாக கிஷ்கிந்தா காண்டத்தில் அடுத்த சர்க்கத்தை பார்ப்போம். சுக்ரீவன் வாலியனுடைய பெரும் அரண்மனைக்கு முன்னே நின்று சண்டைக்காக அறை கூவினான். வாலி உடனே ஒரு சிங்கத்தைப் போல புறப்பட்டான். ஆனால் தாரை தடுத்து நிறுத்தினாள். நேற்று வரை பயந்திருந்த சுக்கிரீவன் இன்று பயம் நீங்கி உன்னை கூப்பிடுகிறான் என்றால் யாரையோ துணை சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். அது யார்னு விசாரித்தேன். நம் ஒற்றர்கள் கூறினார்கள், ராமச்சந்திரனாம், தசரதனுடைய திருக்குமாரன், பெரும் வில்லாளி, ஒழுக்கத்தில் சிறந்தவன், ஓர் மனையாள் உடையவன். அந்த மனைவியை தொலைத்து விட்டான். அரக்கன் ஒருத்தன் கவர்ந்து போனான். அவளை மீட்பதன் பொருட்டு சுக்ரீவனோடே தோழமை கொண்டுள்ளான். சுக்ரீவனுடைய பிரார்த்தனை கிணங்க அண்ணனால வாலியை முடித்து விடுவேன் என்று பிரதிஜை செய்திருக்கிறான். ஆகவே ராமனை விரோதித்துக் கொள்ள வேண்டாம் வாலி. அவன் மிகச் சிறந்தவன், சிறந்த வீரன், நேர்மையானவற்றைத்தான் செய்வான். தவறானது அவனுக்கு தெரியாது. அவனை எதிர்க்காதே என்று தாரை ராமனுடைய புகழை பலபடிகளாலும் பேசினாள். ஆனால் வாலியின் காதில் அவை ஏறவில்லை. வாலி பெருத்த வீரன். தன் தந்தையான இந்திரன் கொடுத்த காஞ்சன மாலையை, ஸ்வர்ணமயமான தங்க மாலையை தன் கழுத்தில் இட்டுக்கொண்டால் ஆரும் அவனை எதிர்த்து போரிடுவதற்கு முடியாது. அந்த வீரத்தை நம்பினான். விவேகிதான். ஆனா அதை காட்டிலும் வீரமன் உள்ளத்தில் இருக்க யார் நம்மை எதிர்க்க போகிறார்கள்? ராமனுக்கு நமக்கும் தொடரவே கிடையாதே. அவன் எப்போது நமக்கு எதிரியானான்? அவன் நம்மை எதிர்த்து வரமாட்டான் என்கிற நம்பிக்கையோடே வாலி புறப்பட்டான். ஆனால் அந்த நம்பிக்கை வீணாகி போனது. இப்ப நாம பார்க்க வேண்டியது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனும் வாலியும் இறுதி சண்டை போட்டுக்கொள்ள போகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே முதல் சண்டையை நாம பார்த்துட்டோம். இப்போது கடைசி சண்டை பார்க்க போகிறோம். அதாவது கஜபுஷ்பிகா என்கிற மலரை கொண்டு மாலை தொடுத்து லக்ஷ்மணன் மூலமாக அந்த மாலை இடுவித்தான் ராமன். சுக்ரீவன் அந்த மாலையை போட்டுக்கொண்டுதான் இப்போது சண்டையிடுகிறான். பார்ப்போம். 16வது சர்க்கம். தாமேவம் ப்ருவதீம் தாராம் தாராதிப நிபானனாம் வாலி நிர்பத்சயாமாச வச்சனம் சேதம் அப்ரவீது. தன்னை தடுத்த தாரையை குறித்து வாலி இப்படியாக கூறுகிறான். கர்ஜதோஸ்ய சுசம்ரப்தம் பிராத்து சத்ரோர் விசேஷதः மர்ஷயிஷ்யாபி கேனாபி காரணேன வனானனே. ஹே பெண்ணே, நீ சொல்லுவது எனக்கு புரிகிறது. ராமனை எதிர்க்காரேன்னு கூறுகிறாய். ஆனால் இப்படி யோசித்துப்பார். நான் ஒரு வீரன், சிங்கம் போன்றவன். யாரோ ஒருத்தன் என் வீட்டு வாயிலில் வந்து இதோ உன்னை சண்டைக்கு கூப்பிடுகிறேன் என்று அறை கூவுகிறான். என்னை போகாமல் இருக்க சொல்லுகிறாயா? அப்படி இருந்தால் நான் கோழைங்கிற பேர் கிட்டாதா? அரசனாக இருப்பது எனக்கு தகுதி உண்டா? ஆக வாலி சொன்ன முதல் காரணம், நான் அரசன், வீரன், எதிர்த்து வந்தவனை விட்டு விட்டு ஓடி ஒளிய முடியாது. ஆகவே சண்டையிட வேண்டும். சோடும் நச்ச சமர்த்தோகம் யுத்த காமஸ்ய சயுகே சுக்ரீவஸ்ய சம்பிரம்பம் ஹீனக்ரீவஸ்ய கர்ஜிதம். நான் அப்படி வேளை பயந்திருந்து விட்டால் நாளை என் மக்களே என்ன மதிக்க மாட்டார்களே. நம்ம அரசப்படுகிறான் இல்லை. அப்ப என்னாகும்? நாளைக்கு எந்த எதிரி வந்தாலும் பிரஜைகளை அழித்து விடலாம். மக்களாகிற நம்மை காப்பதற்கு நம் மன்னனுக்கு சக்தி இல்லை என்று மக்கள் பயந்து போய்விட மாட்டார்களா? முதல்ல எனக்கு கோழைங்கிற பட்டம் கிடைக்கும். ரெண்டாவது, அரசனாக இருப்பதற்கே தகுதி இருக்காது. என்ன மக்கள் என்னை மதிக்க மாட்டார்கள். மேலும் நச்சகாரியோ விஷாதஸ்தே ராகவம் பிரதி மத்கிருத்தே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி. நீ சொல்லும் ராமனை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் தர்மம் அறிந்தவன், பாபம் தீண்டாதவன், நேர்மை மாறாதவன், உண்மையைத் தவிர மத்தொன்னு பேசாதவன். அவனா இப்படி என்னை எதிர்த்து வருவான்? வாலி நினைப்பது, எனக்கும் ராமனுக்கும் முன்பின் விரோதம் கிடையாது. பின் ராமன் என்னை எதற்காக எதிர்த்து வர வேண்டும்? இந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறான். ராமன் ஒரு நாளும் வரமாட்டார். அவருக்கும் சுக்ரீவனுக்கு என்ன? எனக்கும் ராமனுக்கும் என்ன? சண்டை எனக்கும் சுக்ரீவனுக்கும். அதிலே ராமன் குறுக்க வரமாட்டார். தர்மம் அறிந்தவன் ராமன். ஆகையாலும் நான் கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் அகம் யாஜிதஸ்தஸ்யாஸ்ய
கரிஷ்யாமி யதீப்சிதம் விருக்ஷைஹி முஷ்டி பிரஹாரைச்ச பீடித பிரதியாஸ்யதி. ஹே பெண்ணே, கவலைப்படாதே, நான் என் தம்பி சுக்ரீவனை கொல்ல மாட்டேன். அவனை நன்கு புடைப்பேன், நன்கு அடிப்பேன், அவனை ஜெயிப்பேன். அவன் தோற்று ஓடி போய் விடுவான், திரும்ப ரிஷமூக பர்வதத்திலேயே போய் மறைந்து கொள்ளுவான். நான் தான் எப்படி அங்க போக மாட்டேனே, எனக்கு சாபம் இருக்கிறது, ஆகவே அவன் இறந்து விடுவான்னு பயப்படாதே. தாரா, சொல்லுவதை கேட்டுக்கொள், அவனை நான் ஜெயிக்க போகிறேன், அவ்வளவே. நமே கர்விதமாயாஸ்தம் சகிஷ்யதி துராத்மவான் கிருதம் தாரே சகாயத்வம் தரிசிதம் சௌஹிருதம் மயி சததர்ஷ தத ஸ்ரீமான் சுக்ரீவம் ஹேமபிங்களம் சுசம்பீதம் அவஷ்டப்தம் தீப்யமானம் இவானலம். இப்படியாய் வாலி தாரையை சமாதானப்படுத்திவிட்டு தன் தோள்களை தட்டி கொண்டு புறப்படுகிறான். தாரையும் அவனுக்கு மங்களாசாசனம் செய்தாள். பல்லாண்டு பல்லாண்டு இரு, உன்னை வடக்கே குபேரன் ரட்சிக்கட்டும், தெற்கே யமதர்மராஜன் ரட்சிக்கட்டும், கிழக்கே இந்திரன் ரட்சிக்கட்டும், மேற்கே வருணன் ரட்சிக்கட்டும். இது சொல்லித்தான் போருக்கு அனுப்புவார்கள். வீர திலக்கமிட்டு அனுப்புறதுன்னு கேள்விப்பட்டிருக்கமே, அதை போல தாரை அனுப்பி வைத்தாள். வாலி வெளியே வந்தான். பெரும் மைதானத்தில் பெரும் பெரும் பாறைகள், கற்கள், இன்னைக்கும் கிஷ்கிந்தா அப்படிதான் இருக்கு. அத்தனை பாறை கல்லுக்கு நடுவில் அதோ சுக்ரீவன் நின்று கொண்டிருந்தான். சூரியனுடைய மகன். அந்த சூரியனுடைய ஒளி தன் உடம்பில் இருக்க ராமன் சாத்தின கஜ புஷ்பம், அதால் அமைக்கப்பட்ட மாலை கழுத்தில் விளங்க, இதோ சண்டைக்கு நான் தயார் என்ன சுக்ரீவன் நின்றிருந்தான். ஏஷ முஷ்டிர் மகான் பத்தா காட சுனியதாங்குலிகி மயா வேக விமுக்தஸ்தே பிராணானாதாய யாஸ்யதி. நேரே வந்த வாலி ஒத்தருக்கொத்தர் கைகளை கோத்து கொண்டார்கள். துவந்த யுத்தம், மல்லனும் மல்லனும் சேர்ந்து போரிடுவார்களே, அந்த துவந்த யுத்தத்தில் கைகளை கோர்த்து கொண்டு, இதோ உன் கையை பீடித்து விட்டேன், அழுத்து உன் கையை, உன் கழுத்தை என் கைகளால் நெருக்குவேன், உன் உயிர் பிரிய போகிறது என்று வாலி கூற, சுக்ரீவனும் மறுபடிக்கு, இதோ உன்னை அடித்தே பிளந்து விடுகிறேன், மயா வேக விமுக்தஸ்தே பிராணானாதாய யாஸ்யதி தவச்சைஷஹரன் பிராணான் முஷ்டி பதத்து மூர்தனி. என் முட்டியால் ஓங்கி அடித்தால் அந்த குத்து நீ தாங்க மாட்டாய், பூமியில் விழுந்து புரள்வாய். தாடிதஸ்தேன தம் கிருத்தா சமபிக்ரம்ய வேகதா அபவத் சோணிதோத்காரி சாபீட இவ பர்வதா. ஒரு மலையும் மலையும் மோதிக்கொண்டா போலே, மேகமும் மேகமும் மோதிக்கொண்டா போலே, ஆனையும் யானையும் மோதிக்கொண்டா போலே இருவரும் சண்டையிட்டார்கள். தூரத்திலிருந்து ராமன் பார்க்கிறான். அதோ சுக்ரீவன் கஜபுஷ்பம் மாலை, இதோ வாலி காஞ்சன மாலை, இருவரும் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது அடையாளம் தெரிகிறது, வேறுபாடு தெரிகிறது. சதுவிருக்ஷேண நிர்பக்னஹ சாலதாடன விஹ்வலஹ குருபார பராக்கிராந்தா நௌ சசர்த்தாவே சாகரே. நேரே ஒரு பெரும் ஆச்சாமரத்தை பிடுங்கி கொண்டு சுக்ரீவன் மரத்தால் வாலியை அடித்தான். அந்த அடி பெற்ற வாலி சற்றே நிலை குலைந்து போனான். ஆனா உடனே தன்னை சமாளித்து கொண்டு மறுபடியும் சண்டையிட்டான். சூரியபுத்திரோ மகாவீர்ய சுக்ரீவ பரஹீயத விருக்ஷைஹி சசாக்கைஹி சிகரைர் வஜ்ரகோடிபிர் நகைஹி. தன்னுடைய நகங்களாலும் கை முஷ்டியாலும் முழங்கையாலும் என்னென்ன உண்டோ அத்தனை முறையிலும் சண்டையிட்டான். ஆனால் சுக்ரீவனுடைய பலம் குறைந்து கொண்டு போகிறது, வாலியினுடைய பலம் வளர்ந்து கொண்டு போகிறது. அது அவன் காஞ்சன மாலையின் பெருமை. அந்த மாலை அவன் அணிந்து கொண்டால் எதிராளியினுடைய பலத்தில் பாதி பலத்தை அவன் பெற்று விடுவான். இப்ப இவ்வளவு பலத்தோட சுக்ரீவன் வந்தா கொஞ்ச நேரத்துல பாதி ஆயிடும். இப்ப பாதி பலத்தோட இருந்தா அது பாதி ஆயிடும், அந்த பாதியா இருந்தா அது பாதி ஆயிடும். அப்ப பலம் குறைந்து கொண்டே போகிறது. ஆனா உற்சாகத்தோட வாலி போரிடுகிறான். ததோ ராமோ மகாதேஜாஹ ஆர்த்தம் திருஷ்டுவா ஹரீஸ்வரம் சசரம் வீக்ஷதே வீரஹ வாலினோ வதகாங்ஷயா. அப்போது அடிபட்ட சுக்ரீவன் இனி சக்தி இல்லாமல் ராமன் எங்கேனும் உதவுவானா என்று நார் திசையிலும் தீனமாய் பயந்த கண்களோட பார்க்க தொடங்கினான். அது ராமன் கண்ணில் பட்டது. சரி, இப்போது நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று தன் உயர்ந்த சரத்தை வில்லில் பூட்டுகிறான். கேட்போம். ஒரு அறிவி